ஓம் சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையத்திற்கு வரவேற்கிறோம். முருகன் அருள் புரிவார். வணக்கம். இணையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி. இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம், கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே 2026 ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி தமிழ் வைகாசி 18ஆம் தேதி வரவிருக்கின்ற குரு பெயர்ச்சியில் ரிஷபராசி அன்பர்களுக்கான பலன்களை பற்றி சொல்லவிருக்கின்றேன். இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு நான் சொல்ற விஷயங்கள் தெளிவா புரியும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு ஷேர் பண்ணுங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்க. குரு பயிற்சி ஒவ்வொரு ஆண்டும் குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாக வரக்கூடிய நிகழ்வு குரு பயிற்சி. இப்ப குரு பகவானுடைய பயிற்சிகள் ஒவ்வொரு ஆண்டும் மனிதனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு பயிற்சி. ஏன்னா கோச்சாரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவ்வப்போது வருகின்ற மிகப்பெரிய மாற்றங்களை தரக்கூடியது கோச்சாரம் தான். அதுல குருவுடைய கோச்சாரம் மிக முக்கியமான ஒரு பங்கு கட்டாயம் இருக்கு. ஏன்னா கிரகங்கள்ல முழு சுப கிரகம் குரு பகவான் தான். அப்ப இந்த குரு பகவான் பிறந்த ஜாதக அடிப்படையில ராசிக்கு எத்தனாவது இடத்துல வர்றாரு, லக்னத்துக்கு எத்தனாவது பாவத்துல வர்றாரு, இதெல்லாம் வச்சு அந்த வருடம் கோச்சார பலன்கள் கண்டிப்பாக கூடவோ குறையவோ, வெற்றியோ நன்மையோ தீமையோ இருக்கதான் செய்யும். இதை அனுபவத்துல பாக்குறோம். அப்படிப்பட்ட குரு பயிற்சியில் இந்த ஆண்டு இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி 2026 ஜூன் 1ஆம் தேதி வைகாசி தமிழுக்கு 18ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். இந்த பயிற்சியானது மிக முக்கியமான ஒரு பயிற்சி. 12 வருடத்துக்கு ஒரு முறை குரு பகவான் தன் உச்ச வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு பயிற்சி. அந்த கடகத்துக்கு குரு வர்றதே குருவுக்கு மிகப்பெரிய பலம் கொடுக்கக்கூடிய ஒரு உச்ச வீடு. அப்ப பொதுவாகவே காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதி காலபுருஷனுடைய உச்ச வீட்டுல உச்சமாகிறதுனால இந்த ஆண்டு பொதுவாகவே நல்ல சிறப்பான ஒரு ஆண்டா இருக்கும். எல்லா தரப்பு மக்களுக்குமே இது வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான். இந்த பயிற்சியானது குரு உச்ச வீட்டுக்கு வர்றதுனால பாக்கியாதிபதி உச்சம் பெறுவது இந்த ஆண்டு எல்லா சிறப்புகளையும் தரக்கூடிய ஒரு பயிற்சி. அரசியல் மாற்றங்கள், நிறைய தொழில் முன்னேற்றங்கள், பொருளாதாரத்துல நம்ம நாடு நிறைய ஒரு சுபிட்சை அடையக்கூடிய ஒரு பொருளாதார உச்சத்தை தொடக்கூடிய காலமா இருக்கும். அதே மாதிரி தங்கத்தினுடைய விலை இன்னும் ஏறக்கூடிய ஒரு ஏர்முகமாக இருக்கும். ஏன்னா குரு தங்கத்துக்கு அதிபதி. உச்சத்தை நெருங்கவே தங்க விலை ஏகப்பட்ட விலை ஆயிடுச்சு. இப்ப உச்சத்துக்கு வந்துட்டாருன்னா இன்னும் அதோடைய பலம் கூடத்தான் செய்யும், குறையாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு பொதுவான இந்த ஆண்டு நல்ல பயிற்சி ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு பகவான் கடந்த ஆண்டு 2ஆம் இடத்துல இருந்து மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்திருப்பார். கோச்சாரத்துல 2ல குரு வரும் காலம் என்பது பொற்காலமே. தனம், குடும்பம், வாக்குஸ்தானம், பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி, குடும்ப வாழ்க்கையில் சிறப்புகள், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான காலம் 2ல் குரு வரும் காலம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு பயிற்சி கடந்த ஓராண்டு ரிஷபராசி அன்பர்களை கடந்து வந்திருக்கும். இந்த ஆண்டு குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு வர்றார். உங்க ராசிக்கு 3ஆம் இடம் வரும்போது குரு மறைவு ஸ்தானத்துக்கு வர்றாருங்க. பொதுவா 3ஆம் இடம் என்பது முயற்சிக்கான வெற்றியை தரக்கூடிய இடம். அதனால புரிஞ்சுக்கணும். அப்ப நிறைய முயற்சிகள் வாழ்க்கையில் செய்யுங்க. அப்பதான் இந்த முயற்சிகள் இந்த ஆண்டு எவ்வளவு சிறப்பா செய்றீங்களோ அந்த அளவுக்கு வெற்றிகள் கிடைக்கும். இது வெற்றி ஸ்தானம். அப்ப முயற்சிகள் செய்யதான் வெற்றிகள் கிடைக்கும். அதே மாதிரி மாற்றத்திற்கான ஒரு இடம் 3ஆம் இடம். அப்ப ரிஷபராசி அன்பர்கள் இந்த ஆண்டு நிறைய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். தொழில் மாற்றம், இடமாற்றம், இது மாதிரி நிறைய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி. இதுல பொதுவான பலன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா குரு 3ஆம் இடத்திற்கு செல்லும் காரணமாக முயற்சி, தைரியம் இதெல்லாம் அதிகமாகக்கூடிய காலமா இருக்கும். நிச்சயமாக நிறைய முயற்சிகள் எடுக்கிறதுக்கு உங்களுக்கே ஒரு உத்வேகம் வந்துடும். வாழ்க்கையில் மெதுவாக இருந்த விஷயங்கள் கூட நல்ல வேகமாக நகரத் தொடங்கும். பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக குறைய ஆரம்பிக்கும். நல்ல ஒரு ஸ்டேபிளான முன்னேற்றம், உங்களுக்கு ஒரு நிலையான முன்னேற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு. இந்த பயிற்சியானது ரிஷபராசி அன்பர்களுக்கான வேலை, தொழில் இதுக்கான அமைப்புகள் எப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலை மாற்றம் அல்லது புதிய தொழில் ஆரம்பிக்கும் வாய்ப்பு இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். நண்பர்கள் அல்லது புதிய தொடர்புகள் மூலம் லாபங்கள் கிட்டும். சிறு தூர பயணங்கள் மூலம் வெற்றிகள் நிறைய கிடைக்கும்.
கடித போக்குவரத்து மூலமா நிறைய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். அரசு அனுமதி, அரசு ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வாய்ப்பு உள்ள மிகப்பெரிய ஆண்டு ரிஷபராசி அன்பர்களுக்கு. குறிப்பாக முயற்சி நிறைய செய்தால் வெற்றிகள் நிறைய கிடைக்கக்கூடிய ஆண்டு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. அது மாதிரி பண வரவு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா வருமானம் மெதுவாக உயரக்கூடிய ஒரு ஆண்டு. கடந்த ஆண்டு மாதிரி வருமானம் சடார்னு உயராது, பெரிய வளர்ச்சி இருந்தாலும் மெதுவாக ஒரு வருமானம் உயரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். வியாபாரத்தில் நல்ல லாபம் கட்டாயம் கிடைக்கும். எதிர்பாராத இடங்களிலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உங்க முயற்சிகளுக்கு தகுந்த வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஆண்டு. குடும்ப உறவுகள் எடுத்துட்டோம்னா குடும்பத்தில் இருந்த சண்டைகள் சரியாகி குடும்ப ஒற்றுமைகள் மேம்படக்கூடிய காலம். பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலை, பகை தீர்ந்து சமாதானம் ஆகக்கூடிய நிலைகள், திருமண யோகம் இதெல்லாம் கூடக்கூடிய ஆண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த ஆண்டு நிச்சயமாக திருமண வாய்ப்பு இருக்கு. நிச்சயதார்த்தம் போன்ற கல்யாணம் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய ஆண்டாக இருக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. அது மாதிரி சொத்து பிரச்சனைகள் அப்படி பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் இருந்த சொத்து பிரச்சனைகள் தீரக்கூடிய ஆண்டாக இருக்கும். பூர்வீக சொத்துகள் கிடைக்க வாய்ப்பு அதிகம் உள்ள ஆண்டு உங்களுக்கு. வீடு வாங்க ஒரு நல்ல லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய ஆண்டு ரிஷபராசி அன்பர்களுக்கு. இந்த 3ஆம் இடத்தில் குரு வரும் காலம். ஏன்னா குரு பார்க்குற இடத்துக்கு பலம் அதிகம். அதை வச்சுதான் இந்த பலன்கள் எல்லாம் உங்களுக்கு செயல்பட ஆரம்பிக்கும். ஏன்னா குரு பார்க்குற இடங்கள் மிக முக்கியமான பலன்களை கொடுக்கும். குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப குரு கடகத்துல வர்றாருன்னா 5வது பார்வையாக அது உங்களுக்கு 7ஆம் இடமா வர்றதுனால திருமண வாழ்க்கைக்கான அந்த தடைகள் விலகி திருமணத்திற்கான ஆண்டு நல்ல ஆண்டு. திருமணம் செய்தவர்களுக்கு மனைவியால் வெற்றி, சந்தோஷம், சிறப்புகள். கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் கூட்டு தொழில் நல்ல ஒரு வளர்ச்சி, வெற்றிகள் கிடைக்கும். அதே மாதிரி குரு 7வது பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறார், பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். அதனால எல்லா பாக்கியம் கைகூடி வரக்கூடிய காலம், நல்ல ஒரு புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய காலமா இருக்கும். தெய்வ திருப்பணிகள், பொது காரியங்கள் இதெல்லாம் முன்னின்று நடத்தக்கூடிய புகழ் அந்தஸ்து பெறக்கூடிய காலமா இருக்கும். இந்த பாக்கியத்தை குரு பார்ப்பது ஒரு சிறப்பு. அதே மாதிரி குரு 9வது பார்வையாக உங்க 11ஆம் இடத்தை பார்க்கிறார். அது வெற்றி ஸ்தானம், உபஜெயஸ்தானம். அப்ப லாபங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ஆண்டு உங்களுக்கு. அப்ப 11ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாலே வெற்றிகள் தேடி வரக்கூடிய ஆண்டு. உங்க எண்ணங்கள் பூர்த்தி அடையக்கூடிய ஆண்டு. குறிப்பா அதுதான். ஏன்னா 11ஆம் இடம் எண்ணங்களை பூர்த்தி அடையக்கூடிய இடம். அப்ப அந்த இடத்த குரு பார்க்கிறாரு. அப்ப பார்வைக்குண்டான பலமும் சேர்ந்து கிடைக்க வைக்கும். பொதுவா இந்த 3ஆம் இட குரு என்பதால் எல்லா விஷயங்களிலும் முயற்சி செய்தால் மட்டுமே வெற்றி கிடைக்கும். இதை திரும்ப திரும்ப நான் சொல்றேன். எல்லாம் கிடைச்சிரும் அப்படின்னு நீங்க இருக்கக்கூடாது. முயற்சி செய்தால் மட்டுமே 3ஆம் இட குரு வெற்றியை தருவார். சோம்பேறித்தனம் இருந்தால் நிச்சயமாக பலன் குறையும். நீங்க சுலபா இருந்தீங்கன்னா பலன் கிடையாது. சகோதரிகள், உங்க நண்பர்களுடன் தவறான புரிதல்கள் வராம பாத்துக்கிறணும். 3ஆம் இடம் இளைய சகோதர ஸ்தானம். இவங்க கூட எல்லாம் ஒரு நல்ல ஒரு புரிதலா ஒரு அதை அனுசரிச்சு போகக்கூடிய நிலையை ஏற்படுத்திக்கிறணும். இப்படி எல்லாம் இருந்தீங்கன்னா இந்த 3ஆம் இடத்து குரு இந்த ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை தருவாது என்பதில் மாற்று கருத்து இல்லை. பொதுவாக கோச்சாரத்துல 3ஆம் இடம் அவ்வளவு சிறப்பு இல்லை அப்படிங்கிறதுனால இதுக்கு சில பரிகாரங்கள் எடுத்துக்கிறது பலம். குருவுக்கு வியாழக்கிழமை வழிபாடு தொடர்ந்து எடுத்துட்டு வாங்க. குரு ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க. ஆலங்குடி, திட்டை, திருச்செந்தூர் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வரும்போது குருவுடைய பலம் கூடும். வியாழக்கிழமை குரு காயத்ரி மந்திரங்கள் படிங்க. தட்சிணாமூர்த்திக்கு தொடர்ந்து வழிபாடு, கொண்டக்கடலை தானங்கள் கொடுப்பது, மஞ்சள் நிற புடவை தானம் கொடுப்பது, மஞ்சள் நிற வஸ்திரங்கள் அணிவது, இதெல்லாம் இந்த குரு பகவானுடைய இந்த 3ஆம் இட பயிற்சிக்கான பரிகாரங்கள் அமையும். குழந்தைகளுக்கு உதவி செய்யுங்க. இயன்றவரை நல்ல ஒரு வழிபாடுகளை தொடர்ந்து செய்யுங்க. உங்களுக்கு இந்த வெற்றி நிறைய இந்த வருஷம் கிடைக்க வைக்கும். மொத்தத்தில் இந்த ஆண்டு ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சியானது திருமணம், தொழில் முன்னேற்றம், குடும்ப ஒற்றுமை, சொத்து வாங்கக்கூடிய நிலை, புகழ் அந்தஸ்து எல்லாமே கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து பாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா சுய ஜாதகத்துடைய பலன்கள் சரியில்லை, தசாபதிகள் சரியில்லைன்னா இந்த கோச்சாரம் பெருசா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. உங்க சுய ஜாதகத்துல நல்ல தசாபதிகள் இருந்துச்சுன்னா இந்த பலன்கள் சிறப்பா கிடைக்கும். எனவே சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து நடக்கிற தசாபதிகளுக்கு தகுந்த மாதிரி அதற்கான இறை வழிபாடுகளை எடுத்துக்கும் போது, குரு பயிற்சிக்கான வழிபாடுகளை எடுத்துக்கும் போது வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் என்று சொல்லி நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகன் அடிமை. நன்றி, வணக்கம்.